ஆனா அதுக்கப்புறம் அந்த வீட்ல வளர்க்கக்கூடிய நாய்கள்னாலயும் நடக்கிற ப்ரோஸ் அண்ட் கான்ஸையும் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு யாருமே ரெடியா இல்லையே. இதை பத்தி இல்லை, அதுதான் சொல்கிறேன், எனக்கு பிரச்சனைகள் வரக்கூடாது. நான் வந்து ஒரு பெட் லவ்வராக மட்டும்தான் நான் என்னை நீங்கள் பார்க்கணும். ஓகே, என்னை நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா, நான் வந்து ஒரு நாயை கொஞ்சுறேன், ஒரு கேட்டை கொஞ்சுறேன் அப்படின்னா, என்ன நான் இதெல்லாம் ஒரு ஒரு அனிமலை கூட ஒரு குழந்தைக்கு ஈக்குவலாக பார்க்கக்கூடிய ஒரு மனுஷியாக என்னை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு மட்டும்தான் நம்ம நினைக்கிறோமே ஒழிய, என் குழந்தை போய் இன்னொரு குழந்தைய அடிச்சுட்டு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ நான் என்ன பண்ணணும்? என் குழந்தைய கூப்பிட்டு, அடிக்கிறது தப்புடா, இன்னொருத்தவங்க மேலே நீ கை வைக்கக்கூடாதுன்னு சொல்லித்தர வேண்டிய தார்மீக கடமை எனக்கு இருக்குல்ல. அந்த குழந்தை நாயாக இருந்தாலும் அந்த நாய் இன்னொருத்தருக்கு பிரச்சனையை உண்டு பண்ணுது அப்படின்னா அதற்கான பொறுப்பை ஏற்றுக்கிறதுக்கு முதல்ல நம்ம தயாராக இருக்கணும். என் பொறுப்புகள் எல்லாம் தட்டி கழிச்சிட்டு நாங்கள் இப்படி தான் இருப்போம், நீங்கள் எல்லாம் உங்கள் இடத்துல இருந்து உங்கள் விஷயத்தையே பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறது வந்து எந்த வகையிலையும் சரி கிடையாது. ஆக்சுவலி ஜட்ஜ்மெண்ட்டை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிட்டோம், அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்களோ, என்ன விஷயங்களை சொல்லியிருக்காங்களோ அதை சரியாக ஃபாலோ பண்ணினா இந்த பிரச்சனைகளுக்கான முடிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.